ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நம்ம எதை தேடுறோமோ இல்லையோ நம்ம நிம்மதியை தேடுவோம். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு ஒரு பாடல் கூட இருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையில் நிம்மதி இருந்ததுன்னா எதுவுமே தேவையில்லப்பா. அந்த நிம்மதிக்குள்ள தான் எல்லாமே அடங்கி இருக்கு. அந்த நிம்மதி எங்கே இருக்கு? எங்கே அந்த நிம்மதியை தேடலாம்? அதற்கான ஒரு குட்டி ஸ்டோரியோட உங்களுக்கு எங்கே நிம்மதி அப்படின்ற கேள்விக்கு பதிலாக தான் இந்த எபிசோட் வரப்போகுது. தொடர்ந்து கேளுங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அருமையான நியூ இயர்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சூப்பரா சந்தோஷமா அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிம்மதியா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வாழ்க்கை சிறப்பா கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். உங்களோட சப்போர்ட் தாங்க முக்கியம். மறக்காம நீங்க எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய தாட்ஸ், கமெண்ட்ஸ், ஃபீட்பேக், உங்களோட கொஸ்டின்ஸ், அடுத்த எபிசோட் என்ன பண்ணலாம் என்னோட நீங்கள் பேசணும்னா RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு உங்களோட டெக்ஸ்ட்டை அனுப்புங்க. நான் உங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி பேசுவேன். நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் கூட. நமக்கு கண்ணுக்கு தெரியாத நண்பிகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு உந்துதலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே நண்பா, நண்பி, நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். எங்கே நிம்மதி அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நிம்மதியே இல்லைப்பா, தூக்கமே வரமாட்டுது, என்ன பண்ணுறது, இப்படி ஒரு பிரச்சனைகளாக இருக்கே. இந்த எபிசோட்லேருந்து ஒரு புதுசாக நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியோட சொல்ல போகிறோம். 2 டைப். ஒன்று நம்ம டிப்ஸ் சொல்கிறது, அது கண்டினியூவாக இருக்க போகுது. அதை தவிர ஒரு ஸ்டோரி சொல்லி அந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி அதிலிருந்து உங்களுக்கு விடை கொடுக்க போகிறது. அந்த மாதிரி ஒரு சில எபிசோட்ஸ். ஒரு குட்டி ஸ்டோரியோட எங்கே நிம்மதி, அதை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து கேளுங்க. ஒரு மனுஷன், எந்த குறையும் இல்லை அவனுக்கு. ஆனால் மனசுல நிம்மதியே இல்லை. எல்லாமே இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. படுத்தா தூக்கமே வரமாட்டுது. ரொம்ப ரொம்ப கஷ்டமா அவருக்கு இருக்கு. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப அவரை பார்க்குற அந்த மனைவி ரொம்ப பரிதாபமா, சரி இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவருக்கு ஒரு யோசனை சொல்றாங்க. பக்கத்துல ஒரு காட்டுல ஒரு ஆசிரமம் இருக்கு. அங்கே ஒரு பெரியவர் இருக்காரு, போய் பாருங்களேன், ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவருக்கு, அப்பா நிம்மதி தான் வேணும், உடனே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஆசிரமத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறாரு. அந்த பெரியவரை பார்க்குறாரு. ஐயா கூப்பிடுறாரு. அவர் அந்த தவத்திலேருந்து கலைந்து, சொல்லுங்க என்னங்க, என்ன வேணும்? ஐயா, மனசில் நிம்மதியே இல்லைங்க, படுத்தா தூங்கவே முடியலை, என்னதாங்க பண்ணுறது? அந்த பெரியவர் நிமிர்ந்து பார்க்குறாரு. தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியுது, இங்கே வா, இங்கே உட்காருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் சொல்கிறாரு, உன் மனசுக்கு சில ரகசியங்கள் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் உன் நிம்மதியே போயிடும். அது எப்படிங்க அப்படின்னு நம்மால் கேட்குறாரு. சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, மனசு தேவையில்லாத சமயங்களில் தேவையில்லாத சுமைகளை சுமக்கிறதும் இன்னொரு காரணம். அப்படியே மனசுக்குள்ள நிறைய போட்டு புளிக்கிட்டே இருப்போம். இது நடக்கலையே, அது நடக்கலையே, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு, இது இப்படி இல்லை அப்படி இல்லை. சந்தோஷமான நேரங்களை கூட அடுத்த நொடி சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய நிறைய மனிதர்கள் இருக்கிறோம். ஐயா, அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயா நீங்கள் சொல்றது எனக்கு புரியலையே, புரிய வைக்கிறேன், வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு முன்னாடி நல்ல ஆசிரமத்தில் உனக்கு ஒரு விருந்து கொடுக்கலான்னு இருக்கேன் சொல்கிறாரு. உடனே அவனுக்கும் சந்தோஷம். ரொம்ப தூரம் நடந்து வந்து அவரை பார்க்க வந்திருக்கான்ல, நல்லா வயிறு நிறைய சாப்பிட்றாப்புல. சாப்பிட்ட பின்னாடி அந்த பெரியவர் அவரை ஒரு சுகமான படுக்கை அறைக்கு கூட்டி போகிறாரு. இதில் படுத்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா படுத்துக்கிட்டான். பெரியவர் அந்த பக்கத்துலேயே உட்காந்து கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு கதைக்குள்ளே கதை, ஒரு குட்டி ஸ்டோரிக்குள்ளே இன்னொரு குட்டி ஸ்டோரி. ஒரு ரயில் புறப்பட போகுது. அவசரமாக ஒருவன் ஓடி வந்து ஏறுறான். அவன் தலையில் ஒரு மூட்டை. ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துடுறான். ரயிலும் புறப்பட்டுருது.
தலையில் அந்த சுமந்து வந்த மூட்டையை மட்டும் அவன் கீழே இறக்கவே வைக்கல. அப்படியே உள்ள சீட்டு கிடச்சாலும் சீட்டில் உட்காந்துட்டு மண்டையில் மூட்டையோடு வந்து நின்றுட்டுருக்கான். எதிரே உட்காந்தவர் கேட்குறாரு, என்னப்பா அந்த மூட்டையை தான் சுமந்துட்டு வர்ற, ஏன் தலையிலே வச்சுருக்க, உட்காந்தானே இருக்க, இறக்கி வைக்க வேண்டானே. உடனே அந்த ட்ரெயினில் போகிறவன் சொல்கிறான், வேணாங்க, ரயில் என்ன மட்டும் சுமந்தா போதும், என் சுமையை நானே சுமந்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லி இது பெரியவர் கதையை முடிக்கிறாரு. படுத்திருந்தாப்புல நம்மால் போய் கேட்க போனார்ல, அவர் சிரிக்கிறாரு. இன்னும் கேட்குறேன், ஏன்ப்பா சிரிக்கிற? அதுக்கு அவன் சொல்கிறான், பைத்தியக்காரனாக இருப்பான் போலையே, ரயிலை விட்டு இறங்கும் போதே அந்த மூட்டையை தூக்கிட்டு இறங்கினா போதாதா, அது தெரியவில்லையப்பா அவருக்கு அப்படின்ற மாதிரி இயல்பாக கேட்குறாப்புல. நீதான் அப்படின்னு பெரியவர் சொல்கிறாரு. நான் இல்லைங்களே, நான் அந்த மாதிரி முட்டாள்தனமாலாம் இருக்க மாட்டேங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே பெரியவர் சொல்கிறாரு, வாழ்க்கை என்பதும் ஒரு ரயில் பயணம் மாதிரி தான். பயணம் பூராவும் சுமந்து கொண்டே போகிறவர்கள் நிம்மதியாக வாழ முடியாது. தேவைப்படுகிறது மட்டும் மனசில் வைத்துக்கொள். அப்பதான் அவனுக்கு புரியுது, ஆஹா இதுதானா மேட்ரு அப்படின்னு தெரியுது. சோகமாக தூக்கம் வந்துருச்சு, நல்லா தூங்கிட்டாப்புல. காலைல எந்திரிக்கும் போது அந்த பெரியவர் பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரமாக நின்றுட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு, ஐயா ஐயா அப்படின்னு, எழுந்திருப்பா, அந்த தலையணை தூக்கு அப்படின்னு சொல்கிறாரு பெரியவர். அதை தூக்குனா அடுத்த நிமிஷமே ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடித்து ஓடுறாப்புல. உடனே தான் தெரியுது, அந்த தலையணை கீழே, அந்த பிலோ கீழே ஒரு பெரிய நாகப்பாம்பு படுத்து கிடக்குது. அது மேலே தான் படுத்துருக்காப்புல. ஐயா என்ன இது, உன் தலைக்கு வெகு அருகில் ஒரு பாம்பு, அப்படி இருந்தும் நீ நிம்மதியாக தூங்கி இருக்கிறாய், அது எப்படி? ஐயோ அது எனக்கு தெரியாதுங்கய்யா அப்படின்னு நம்மால் சொல்கிறாரு. பாம்பு பக்கத்தில் இருந்த ரகசியம் உன் மனசுக்கு தெரியாது, ஆனால் நிம்மதியாக தூங்கியிருக்க. இதே இது உனக்கு தெரிஞ்சிருந்தா நிம்மதியாக தூங்கியிருப்பியா அப்படின்னு கேட்குறாரு. நன்றி பெரியவரே, நான் போயிட்டு வரேன், எனக்கு புரிஞ்சிருச்சு எல்லாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. நிம்மதி எங்கே இருக்குது? நிம்மதி எங்கேயும் இல்லைங்க, உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. அறிவோட வெளிச்சத்தால் அதை தேடி கண்டுபிடிக்கலாம். மனசில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை, கவலைகளை, சுமைகளை தூக்கிக்கிட்டே நம்ம தான் இருக்கிறோம். உங்கள் மனசு தான், நிறைய எபிசோடில் நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் how to react, how you are reacting to the problem, that is what matter, that is what your days. நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அதுதாங்க உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கும். உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா, நிம்மதி வேணுமா, அப்போ நிம்மதியாக இருங்க, எல்லாத்தையும் தூக்கி எறிங்க. எரிஞ்சிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மைண்டில் போடுங்க. சும்மா எல்லாத்தையும் போட்டு மனசை போட்டு குழப்பிடாதீங்க. இந்த வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்தது. நிம்மதி எங்கே இருக்குது? உங்ககிட்ட தாங்க இருக்குது, உங்களோட மனசில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தையும் ஒவ்வொரு சுமைகளையும் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க? ஸோ நம்ம எல்லா பேரும் அந்த ரயிலில் போன அறிவாளி தன்னுடைய மூட்டைகளை தலையில் வச்சுக்கிட்டே போனான் பார்த்தீங்களா, அவனை மாதிரி வாழ போகிறோமா, இல்லை அந்த மூட்டையை இறக்கி வச்சுட்டு நம்ம நிம்மதியாக அந்த பயணத்தை என்ஜாய் பண்ணுவோம்னு நினச்சி என்ஜாய் பண்ண போகிறீங்களா? அது எல்லாமே நம்ம கையில் தாங்க இருக்குது. நிம்மதி எங்கே இருக்குன்னு இப்போ உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருச்சுல. அதே நிம்மதியோட உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் ஆர்ஜே மனோ பாட்காஸ்ட்டுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்களுடைய தாட்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் என்னோட கனெக்ட் பண்ணலாம். உங்களோட 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள், ஸ்பாட்டிஃபைல தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த குட்டி ஸ்டோரி எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இது நிறையா பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு இருந்ததுன்னா, உங்களுடைய ஃபீட்பேக்கை ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்த எபிசோடில் சூப்பரான டாப்பிக்கை, உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய, உங்களை உந்தி தள்ளக்கூடிய, உங்களையே மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு தாட்டை உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விரைவுறது ஆர்ஜே மனோ. இது உங்களோட நம்பிக்கை. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், மனோ. ஹாப்பி நியூ இயர் நண்பா, நம்பி. உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக நீங்கள் நிம்மதியாக வாழ்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் நண்பா, நன்பி. பாய் பாய், டேக் கேர்.